ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். இந்த வீடியோவில் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வெளியிட்டிருக்க ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் காய்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 வரைக்கும் இருக்குது. இதில் நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மோட்லையுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லீகல் அட்வைசர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் வெலிஸ்டிக் எக்ஸாமினர். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் எத்தனை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த ஜாபுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன பேசிக் சேலரி கொடுக்குறாங்க, இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்ளை லிங்க்கு, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே காய்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலேருந்து வந்திருக்க ஜாபில் மொத்தமாக எத்தனை போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 4 போஸ்டிங் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லீகல் அட்வைசர், செகண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் சைபர் ஃபாரன்சிக், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் பெலஸ்டிக் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பெலஸ்டிக் எக்ஸாமினர். இந்த போஸ்டிங்லாம் உங்களுக்கு எங்கே போஸ்ட் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் போடுவாங்க. இந்த 4 போஸ்டிங்க்கான வேகன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் லீகல் அட்வைசருக்கு ஒரு வேகன்சி கொடுத்து ஸ்டார் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் பண்ணது பார்த்தீங்கன்னா வேகன்சி மேபி வேரியன்ஸ் ஆகலாம். இதோட பேசிக் லெவலாக பேமெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் சேம் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா 67,000லேருந்து 2 லேக் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், இதுக்கும் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு பே லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 67,000லேருந்து 2 லேக் வரைக்கும் இருக்குது. ஃபோர்த் பெலஸ்டிக் எக்ஸாமினர், இதுக்கும் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட பே லெவல் பார்த்திங்கன்னா 56,000லேருந்து 1 லேக் வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் கொடுத்துருக்காங்க. இதோட போஸ்டிங்லாம் வந்து டெல்லியில் வந்து கொடுத்துருக்காங்க, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கில் அடிஷ்னல் லீகல் அட்வைஸரில் சில அலவன்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அலவன்ஸ் பார்த்திங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் டைம் டு டைம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் யுவர் பேசிக் பே. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டிங்க்கு லா டிகிரி முடிச்சிருந்தா போதும். எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் இன் கிரிமினல் கேசஸ், அப்படி இல்லைனா 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில். இந்த செகண்ட் போஸ்டான அசிஸ்டன்ட் டைரக்டர் சைபர் ஃபாரன்சிக்லேயும் உங்களுக்கு டியரன்ஸ் அலவன்ஸ் அண்ட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ப்ளஸ் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் 20% ஆஃப் பேசிக் பேவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரி, அட்டானமஸ் ஸ்டாச்சுட்டரி இல்லைனா ஆர்கனைசேஷன், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் ஆர் யூனிவர்சிட்டியில் ஹோல்டிங் அனாலகஸ் போஸ்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் இன் பேரண்ட் கேடர். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் சைபர் செக்யூரிட்டி ஃப்ரம் எ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதில் ஒரு டிகிரி இருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள் தான். வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் மெத்தட், ரிசர்ச் இன் ஃபீல்ட் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் டிஜிட்டல் டேட்டா ஃப்ரம் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஆர் செமி கவர்மெண்ட். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி with 3 years working experience of analytical method or research field of analysis digital data from central or state government or public sector undertakings. இந்த செகண்ட் போஸ்டிங்கான அசிஸ்டன்ட் டைரக்டர் பெலஸ்டிக்கில் கூட உங்களுக்கு டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் வித் 20% ஆஃப் பேசிக் பே கொடுத்துருவாங்க. இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஃபாரன்சிக் சயின்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அனாலிட்டிக்கல் மெத்தட் அண்ட் ரிசர்ச் தேர் இன் ரெலவெண்ட் ஃபீல்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டியூஷன். இந்த பெலஸ்டிக் எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அண்டு ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் படி ஃப்ரம் டைம் டு டைம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அலவன்சஸ்லாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் அண்டர் த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் அட்டானமஸ் ஆர் ஸ்டாட்யூட்டரி ஆர்கனைசேஷன் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் ஹோல்டிங் அனலாக்ஸ் போஸ்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் இன் த பேரண்ட் கேடர் வித் 2 years சர்வீஸ் இன் த கிரேட் ரெண்டட் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட்
they're on a regular basis. With 4 years service in the grade render after appointment, their regular basis pay level 18 pay matrix. With 5 years service in the grade render after the appointment, regular basis. Education qualification பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஃபாரன்சிக் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் as one of the subject in during all 3 years of bachelor science and 3 years experience of analytical methods and research therein the relevant field from government recognized organization or instituteல 3 years experience தேவைப்படும். இந்த ஜாப்க்கான லாஸ்ட் அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20th வரைக்கும் இருக்குது. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிங்க. இது ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்ளை பண்ணுறப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து படித்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.nia.gov.in அப்படின்ற வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அந்த டேட்டுக்கு பிஃபோராகவே அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் 1.5 month இருக்குன்னு கேர்லெஸ்ஸாக விட்டுற வேணால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் பற்றின நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணவங்களுக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் இதை அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.